ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 3ல தமிழ் லிட்ரேச்சர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் ஆர்கிடெக்சர், தமிழ் ட்ரெடிஷன் அண்ட் ஆர்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் இன் தமிழ்நாடு, இது மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம வாட் இஸ் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், வாட் இஸ் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் ஹவு சோஷியல் சயின்சஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக தமிழ் லிட்ரேச்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ தமிழ் இலக்கியம், தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு இதுலேயுமே வரும் இல்லையா? நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயும் படிச்சிருப்போம். ஜிகேல ஒரு யூனிட் தமிழ்நாடு பற்றி இருக்குது. அண்டு எஜுகேஷனல் சைக்காலஜிலையும் தமிழ்நாடு பற்றி ஒரு பார்ட் இருக்கிறதுனால இது மூணுமே கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். ஃப்ரம் சங்க இலக்கியம், வேத காலத்திலிருந்து நம்ம டில் டுடே பார்க்குற மாதிரி இருக்கும். சின்ஸ் இது வந்து ரொம்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 அந்த அளவுக்கு டீட்டெயிலாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் எல்லா பார்ட்டுமே நம்ம ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றது தான் இந்த டாபிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்ததுக்குரிய நோக்கம். ஓகேவா? ஓகே. ஸோ தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, தமிழ் லிட்ரேச்சர் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஓல்டஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் தமிழ் ட்ரெடிஷன், லிட்ரரி ட்ரெடிஷன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். செம்மொழி அப்படின்ற அந்தஸ்து வந்து நம்ம தமிழ் மொழிக்கு இருக்கிறனால இது ரொம்ப பழமையான மொழி. அதில் இருக்க லிட்ரரி ட்ரெடிஷனுமே ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் இலக்கியம் உலகின் மிக பழமையான மற்றும் செழிப்பான இலக்கிய மரபுகளில் ஒன்றாகும். இட் இன்க்ளூட்ஸ் கிளாசிக்கல், மிடிவல் அண்ட் மாடர்ன் ஒர்க். ஸோ நம்ம இப்போ தமிழ் இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சங்ககாலம், நடுக்காலம் மற்றும் நவீன காலம் அப்படின்னு 3ஆ பிரித்து அதில் இருக்க இலக்கியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ சங்கம் லிட்ரேச்சருடைய டைமிங் ரஃபா ஒவ்வொரு இதுலையுமே ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஸோ ரஃபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிமு 300ல இருந்து கிபி 300 வரை அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து கிமு 500ல இருந்து கிபி 300 அல்லது 200 வரை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டேட் வந்து கிடைக்கிற டாக்குமெண்டேஷன் படி மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்டா கிமு 300ல இருந்து கிபி 300 அப்படின்றது தான் முதல் உலகளாவிய தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற ப்ராமினென்ட் ஒர்க்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு, எட்டுத்தொகை, 10 பாட்டு. ஓகே. ஸோ இதெல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்கள், இதெல்லாம் 14 மேல்கணக்கு நூல்கள் வரும். ஸோ அதில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் 8 தொகை 10 பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரரி ஃபார்ம்ஸ் இன்க்ளூட்ஸ் போயம்ஸ், எபிக், டைடாக்டிக் ஒர்க்ஸ், டிவோஷனல் ஹிம்ஸ் அண்ட் ட்ராமாஸ். ஓகே. ஸோ கவிதை, காவியங்கள், போதனை நூல்கள், பக்தி பாடல்கள் மற்றும் நாடகங்கள் அப்படின்றது தான் இந்த சங்க இலக்கியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சங்க இலக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இலக்கிய நூல்கள் எல்லாமே தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து இலக்கிய நூல்கள், இலக்கண நூல்கள் ரெண்டுமே சங்க இலக்கியத்தில் தான் வரும். ஸோ இலக்கண நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியம், தொல்காப்பியம். ஓகேங்களா? அகத்தியம், தொல்காப்பியம் இது ரெண்டுமே வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண நூல்கள். தொல்காப்பியம் இது ரெண்டுமே என்னது? இலக்கண நூல்கள். இதில் அகத்தியம் வந்து முழுமையாக நம்மளுக்கு கிடைக்க பெறல, தொல்காப்பியம் வந்து முழுமையாக கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சங்க காலம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சங்ககால இலக்கியங்கள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சங்க காலத்தில் 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேல்கணக்கு நூல்கள், 14 மேல்கணக்கு நூல்கள் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 14 கீழ்கணக்கு நூல்களில் எந்தெந்த நூல்கள் வரும்? 14 மேல்கணக்கு நூல்களில் ரெண்டுமே 18 தான். ஓகேவா? ஸோ ரெண்டும் 18 தான். 14 மேல்கணக்கு நூல்கள்லாம் என்ன, 14 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்ன அப்படின்ற ஒரு பேசிக் விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70,
திணைமாலை 150, திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை. இந்த 18மே என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 18 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை, நற்றிணை, பரிபாடல், பதிற்றுப்பத்து. இது வந்து 8 தொகை. 10 பாட்டுனா திருமுருகாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, மலைப்படுகடாம், மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, பெரும்பானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை. இது எல்லாமே வந்து 10 பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம சங்க இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அகத்தியம், தொல்காப்பியம், 18 கீழ்கணக்கு நூல்கள், 18 மேல்கணக்கு நூல்கள். இதோட அடிஷ்னலா என்ன நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னா ஐம்பெருங்காப்பியம், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம். ஓகேவா? ஸோ ஐம்பெரும் காப்பியம் அப்படின்றது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அதே மாதிரி ஐஞ்சிறுகாப்பியம் அப்படின்றது உதயன குமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி. ஓகேவா? ஸோ இந்த ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஆத்தர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள், மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார், குண்டலகேசி எழுதினவர் வந்து நாதகுத்தனார், வளையாபதியை வந்து நம்மளுக்கு ஆசிரியர் தெரியாது, சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு சங்க இலக்கியங்கள்ல. ஓகேங்களா? ஸோ நான் ஒன்ஸ் அகைன் சொல்றேன், சங்க இலக்கியம் அப்படின்னா அகத்தியம், தொல்காப்பியம், இது ரெண்டும் வந்து நம்ம இலக்கண நூல்னு சொல்றோம். இலக்கிய நூல்கள் அப்படின்னு வந்தா 18 கீழ்கணக்கு நூல்கள், 18 மேற்கணக்கு நூல்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள். ஸோ இதுல 18 கீழ்கணக்கு நூல்கள்ல வந்து 8 தொகை, 18 மேல்கணக்கு நூல்கள்ல வந்து 8 தொகை 10 பாட்டுன்னு இருக்கு. இந்த 8 தொகையில 8 டிஃப்ரெண்டான நூல்கள் இருக்கும், 10 பாட்டுல 10 டிஃப்ரெண்டான நூல் இருக்கும். 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை. இந்த 18. ஸோ இந்த 18 கீழ்கணக்கு நூல்களுக்கும் 18 மேல்கணக்கு நூல்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வந்து அறத்தை, நீதி நெறி சார்ந்ததா இருக்கும். அதே மாதிரி 18 மேல்கணக்கு நூல்கள் வந்து இலக்கிய நூல்களா இருக்கும். அதாவது அந்த சொசைட்டி, அந்த தமிழ் கல்ச்சர் எப்படி இருந்தது, அப்ப மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்குள்ள அந்த போர் எவ்வளோ இருந்தது, அறம் எவ்வளோ செஞ்சாங்க, காதல் எப்படி இருந்தது, குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, சமுதாயம் எப்படி இருந்தது, வணிகம் எப்படி இருந்தது, இது எல்லாத்தையுமே பிரதிபலிக்கிற நூலா தான் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 மேல்கணக்கு நூல்கள் இருக்கும். 18 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வந்து அறத்தை, திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 18 கீழ்கணக்கு திருக்குறள். ஸோ திருக்குறள் என்ன சொல்லும், அதே தான் மீதி இருக்கிற என்டையர் நூல்களுமே வந்து சொல்லும். ஓகேங்களா? ஸோ அது போக வந்துட்டு நம்ம அடுத்து சங்க இலக்கியம்க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நம்மளுக்கு வந்து நீதி நூல்கள் வந்து நிறைய வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நீதி நூல்கள் வந்து சங்கம் மருவிய காலத்துல, சங்கம் மருவிய காலம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா சங்கம் மருவிய காலம், சங்கம் மருவிய காலம். சங்க காலம் தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது சங்கம் மருவிய காலம். இந்த சங்கம் மருவிய காலம் வந்து இதனுடைய டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா கிபி 150ல இருந்து கிபி 450 அல்லது 600 அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு, இது சரியான டாக்குமெண்டேஷன் வந்து இல்ல, அதனால தான் இந்த கன்ஃபியூஷன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நீதி நூல்கள் இருக்கு. நீதி நூல்கள் அப்படின்றது தான் இந்த நூல்கள்ல இருக்கு. இந்த நீதி நூல்கள் மொத்தம் 11 இருக்கு. இந்த நீதி நூல்கள் 11ல அகத்தை பத்தி பேசுறது 6, புறம் பத்தி பேசுறது 1 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த புறம் பத்தி பேசுற ஒரே ஒரு நூல் எது அப்படின்னா களவழி 40. அதாவது 18
கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் நீதி நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல மொத்தம் 18 சொல்றாங்க நம்மளுக்கு சங்க காலத்துல. இதுல வந்து 11 இருக்கு. ஸோ அதுல களவழி 40 வந்து புறம் பற்றி பேசுற ஒரு நூல் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த காலத்துல தான் 2 முக்கியமான காப்பியங்கள் இயற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா? காப்பியங்கள் இயற்றப்பட்டுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஓகேவா? இது 2த்தையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இதனுடைய 2த்துக்குரிய ஸ்டோரியும் இன்டர்லிங்க்டா இருக்கும். அதனால இந்த 2 காப்பியங்களையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரட்டை காப்பியங்களும் வந்து சங்கம் மருவிய காலத்துல தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சங்கம் மருவிய காலத்துக்கு அப்புறம் வந்து பக்தி இலக்கியம் பல்லவர் காலம். ஓகேவா? ஸோ பல்லவர் காலத்துல என்ன இலக்கியம் வந்து தமிழ்நாட்டுல வந்து அதிகமா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பக்தி இலக்கியம். ஓகேவா? ஸோ அந்த பக்தி இலக்கியம் நெறைய இருக்கு. நான் ரொம்ப முக்கியமானது மட்டும் நான் சொல்றேன். ஸோ இந்த பக்தி இலக்கியத்துல சைவ திருமுறைகள் 12 சைவ திருமுறைகளும், 12 ஆழ்வார்கள் எழுதிய 4000 திவ்ய பிரபந்தமும் தான் ரொம்ப முக்கியம். 4000 திவ்ய பிரபந்தம். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியம். எப்போ? பல்லவர் காலம். பக்தி இலக்கியம். சங்க காலம், சங்கம் மருவிய காலம், பல்லவர் காலம். ஓகேங்களா? ஸோ இந்த திருமுறைகள் வந்து திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், சேக்கிழார், திருமூலர் இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதின அந்த 12 திருமுறைகள். இதுல எந்த திருமுறை யார் எழுதினது? அந்த இதுல நம்ம திருநாவுக்கரசர் வந்து சமண மதத்துல தான் இருந்திருப்பாரு. அவர வந்து அவங்களோட சிஸ்டர் திலகவதி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சைவ சமயத்துக்கு மாத்தியிருப்பாங்க. சைவ சமயத்துக்கு மாத்துனதுக்கு அப்புறம் தான் சிவன் மேல இருக்கிற அன்புனால இவர் வந்து இந்த 12 திருமுறைகள்ல 3வது திருமுறை வந்து இவர் எழுதுவார். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் பக்தி இலக்கியங்கள்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பல்லவர் காலத்துக்கு அப்புறம் சோழர் காலம். ஸோ இந்த சோழர் காலத்துல என்ன தமிழ் வரலாறு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பியங்கள். ஏற்கனவே 2 காப்பியங்கள் இயற்றப்பட்டுருச்சு. மீதி 3 ஐம்பெருங்காப்பியங்களும், 5 ஐஞ்சிறு காப்பியங்களும் இருக்கு. ஸோ சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம், மணிமேகலை சங்கம் மருவிய காலத்திலேயே வந்துடுச்சு. சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இது 3மே வந்து சோழர் காலத்துல இயற்றப்படுது. ஐஞ்சிறுங்காப்பியங்களான உதயகுமாரன காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி இந்த 5 ஐஞ்சிறு காப்பியங்களும் இந்த இதுல தான். இந்த 5 ஐஞ்சிறுகாப்பியங்களும் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, சமண காப்பியம். ஓகேவா? இதுல எது சமண காப்பியம், எது பௌத்த காப்பியம் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ அதுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுல வந்து ஐம்பெருங்காப்பியம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஐம்பெருங்காப்பியம் பார்க்கலாம். ஐம்பெருங்காப்பியம். ஐம்பெரும் காப்பியம். ஓகேவா? ஸோ ஐம்பெரும் காப்பியம்னா ஃபர்ஸ்ட் என்னது வரும்? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஓகேவா? இந்த 5ம் என்னது? ஐம்பெரும் காப்பியங்கள். ஓகேவா? ஸோ ஐம்பெருங்காப்பியங்கள் இடையில கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன எழுதியிருப்போம்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஓகேவா? ஸோ ஃபுல்லா எழுதுனா டைம் ஆகும். நான் அப்படி எழுதிடுறேன். ஸோ இதுல வந்து நான் ஐம்பெருங்காப்பியங்கள். ஓகேவா? ஸோ இதுல 1, 3, 4 இது 3மே என்னதுன்னா சமண காப்பியம். சமண காப்பியம். ஓகேவா? 2, 5 இது 2 என்னன்னா பௌத்த காப்பியம். ஓகேவா? ஸோ இது ஐம்பெருங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள். அதுல வந்து
சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதில் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி இது இது மூணுமே வந்து சமண காப்பியம். மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த காப்பியம். ஓகேவா? ஐஞ்சிறுங்காப்பியங்கள்ல உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாமே பௌத்த காப்பியம் தான். உதயகுமாரன காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூலாமணி, நீலகேசி எல்லாமே என்னது பௌத்த காப்பியம் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காப்பியங்கள் சோழர் காலம் முடிஞ்சிச்சா. சோழர் காலம் முடிஞ்சோடனே நாயக்கர் காலம் வந்து வரும். ஓகேங்களா? நாயக்கர் காலம். இந்த நாயக்கர் காலத்துல சிற்றிலக்கியங்கள் வந்து ரொம்ப பெருசா பேசப்படும். சிற்றிலக்கியங்கள். ஓகேவா? சிற்றிலக்கியங்கள். ஸோ சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும்? 96 வகைப்படும். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பள்ளு, தூது, உலா, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், குறவஞ்சி நம்மளுக்கு சின்ன வயசுல படிச்ச எல்லாமே ஞாபகம் வரும் இல்லையா? கோவை, அந்தாதி, பிள்ளைத்தமிழ் அந்தாதி இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்தாதி, பரணி, ஆற்றுப்படை. ஸோ இது எல்லாமே என்னது ரொம்ப முக்கியமான சிற்றிலக்கியங்கள். மொத்தம் 96 வகைப்படும். அதில் வந்து இந்த ஆற்றுப்படைன்றது வந்து ஏற்கனவே எங்கே வந்திருக்கும்? நம்மளுடைய சங்கம் மருவிய காலத்தில் சிறுபானாற்றுப்படை, பொரும்பானாற்றுப்படை பார்த்தோமா? ஸோ இதெல்லாம் வந்து சங்கம் மருவிய காலத்திலேயே நம்மளுக்கு வந்திருக்கும். பட் ஸ்டில் இது வந்து ஒன் ஆஃப் த சிற்றிலக்கியம், அதனால எங்கேயும் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் இதெல்லாம் என்னது, இதில் பிள்ளைத்தமிழ் அந்த பருவம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி உலாலையும். ஸோ இந்த நாயக்கர் காலம் எப்போ அப்படின்னா கிபி 15, 16, 17ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டில் நாயக்கர் காலத்தில் சிற்றிலக்கியங்கள் வந்து வளர்ச்சி பெற்றுச்சு. என்னென்ன சிற்றிலக்கியங்கள் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஐரோப்பியர்கள் வருவாங்க. ஐரோப்பியர்கள், போர்ச்சுகீசியர், அவங்க எல்லாருமே வருவாங்க. டச்சுக்காரர்கள் எல்லாமே வருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து மற்றவங்க தமிழை எந்த அளவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கால்டுவெல், ஜியு போப், வீரமாமுனிவர் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் தற்காலம் மற்றும் இக்காலம், பாரதியார்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறத வந்து இக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் தமிழ் இலக்கியம். ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒரு ஓவரால் அவுட்லைன் தமிழ் இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆர்கிடெக்சர், தமிழ் கட்டடக்கலை. Tamil architecture reflects the grandeur of ancient Tamil kings and dynasties. Okay, so தமிழ் அரசர்களின் ஆட்சி மகத்துவத்தை பிரதிபலிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் அல்லது கட்டிடக்கலை. ஓகே, இட் இன்க்ளூட்ஸ் டெம்பிள்ஸ், மண்டபம், கோபுரம் அண்ட் சேரியட்ஸ். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து டெம்பிள்ஸ் தான் அடங்கும். இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து கோபுரம்ஸ், அரண்மனை இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதில் கோயில்கள், மண்டபங்கள், கோபுரங்கள், தேர்கள் இவங்கலாம் அடங்கும். ஸ்டைல்ஸ் வந்து நம்ம டிராவிடியன் ஆர்கிடெக்சர் தான் வந்து நம்மளுடைய தமிழ் கட்டடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் யார் யாருடைய காலத்தில் இந்த திராவிடியன் ஆர்கிடெக்சர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் நாயக்கர்கள். ஓகேங்களா? ஸோ கட்டிட பாணிகள் திராவிட பாணி. ஓகே, நம்ம கட்டிட பாணி என்னது? திராவிட பாணி. இது கூட கொஸ்டினில் கேட்கலாம். தமிழ் ஆர்கிடெக்சருடைய பாணி அல்லது ஸ்டைல் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திராவிட பாணி. ஓகே, ஸோ இதில் என்னென்ன கிங்ஸ் இருந்தாங்க? பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் நாயக்கர்கள். ஓகேவா? ஸோ இதில் ஃபேமஸ் மான்யூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரகதீஸ்வரர் டெம்பிள், தஞ்சாவூர். கண்டிப்பாக கொஸ்டின் இதில் வந்தது அப்படின்னா ஆர்கிடெக்சரில் கொஸ்டின் வந்ததுன்னா பிரகதீஸ்வரர் டெம்பிள்லேருந்து தான் கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஓகே, ஷோர் டெம்பிள் இன் மாமல்லபுரம், மீனாட்சி அம்மன் டெம்பிள் இன் மதுரை, சம் அதர் டெம்பிள்ஸ் ஆர் ஆல்சோ தேர் like Gangai Konda Cholapuram and Chidambaram Nadarajar temple and குடைவரை கோவில்கள்னு வரும்போது நம்மளுக்கு பிள்ளையார்பட்டி வரும். அது போக வந்துட்டு அரண்மனை அப்படின்னு பார்க்கும்போது திருமலை நாயக்கர் மஹால் மண்டபம் வந்து அங்கே மதுரையில் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து நம்ம தமிழக கட்டிடக்கலைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்படிப்பட்ட இந்த கட்டிடக்கலையில்
என்னென்ன இன்ட்ரிகேட் ஸ்டோன் கார்விங்ஸ் ஸ்டோன்லேயே வந்து செதுக்கி செஞ்சிருப்பாங்க. அது டவரிங் கோபுரம்ஸ் கோபுரத்துக்கு மேல டவர் பண்ணுவாங்க. லைக் பிரமிடு மாதிரி இருக்கும். அதுல செதுக்கி, அதுல பொம்மைகள், அதுல உருவங்கள், அதுல நெறைய இத வந்து செஞ்சிருப்பாங்க. அத விமானம் அப்படின்னு சொல்லுவோம். டவரிங் கோபுரம்ஸ் அண்ட் விமானாஸ் அண்ட் ஹால்மார்க்ஸ் இதுதான் வந்து இதனுடைய ஹால்மார்க்ஸ் கட்டிடக்கலையுடைய ஆம், முக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கூர்மையான கல் சிற்பங்கள், உயரமான கோபுரங்கள் மட்டும் விமானங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்துட்டு இந்த தமிழகத்துல ஏர்லி டைம்ல என்னென்ன இது இது வந்து நெறைய நான் தேடி பார்த்தேன். இதுல வந்து நெறைய தமிழ் டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் வேணுங்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி இட் வில் பி ஈஸி ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் கான்செப்ட்ன்னு புரிஞ்சுக்கோங்க. யூ கேன் ஈஸிலி அட்டெண்ட் த கொஸ்டின் ஓகே. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல முன்னாடி வந்து இந்த கட்டடக்கலை எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மரக்கட்டடங்களா தான் இருந்துச்சு ஓகேங்களா? ஸோ மரக்கட்டடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு இல்லையா? அங்க சபாநாயகர் மண்டபம் அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம மரக்கட்டடங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. இந்த மரக்கட்டடங்கள் லேட்டர் வந்து செங்கல் கட்டிடங்களா மாறத் தொடங்குச்சு. செங்கல் கட்டிடங்களா. ஸோ செங்கல் கட்டிடங்களா எப்ப மாறத் தொடங்குச்சு அப்படின்னா, கிபி 6ஆம் நூற்றாண்டுல தான் மாறத் தொடங்குச்சு. ஓகேவா? அதுவரைக்கும் என்னவா இருந்துச்சு? மரக்கட்டிடங்கள் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, குடைவரை கோவில்கள். ஸோ குடைவரை கோவில்கள்னா என்னது? பாறைய கொடைஞ்சு கட்டுவாங்க இல்லையா? அதுதான் குடைவரை கோவில்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்றாங்க. மண்டகப்பட்டு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மண்டகப்பட்டு அப்படின்றதும், 2வது வந்து பிள்ளையார்பட்டி காரைக்குடியில இருக்கிற பிள்ளையார்பட்டி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் வரும். ஸோ மண்டகப்பட்டு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், பிள்ளையார்பட்டி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் இது 2த்தையும் எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, குடைவரை கோயில்களுக்கு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒற்றைக்கல் கோயில்கள் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாமல்லபுரம் தான் அதுக்கு ரொம்ப மோனோலித்திக் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமல்லபுரத்துல இருக்க மிகப்பெரிய முக்கியமான இதெல்லாம் வந்து ஒற்றைக்கல் கோவில்களா தான் இருக்கு. அடுத்தது வந்து கற்றளிகள் அப்படின்னு சொல்றாங்க. கற்றளிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, கருங்கல் எடுத்து லைனா அப்படி அடுக்குறது. ஆனா அதுல சுண்ணாம்போ செங்கலோ எதுவுமே சேர்க்காம வெறும் கருங்கல்ல மட்டும் வச்சு ஒன்றன் மேல ஒண்ணா அடுக்கி சுண்ணாம்பு எதுவுமே சேர்க்காம கட்டப்படுற கோயில். மேக்ஸிமம் இது வந்து கோயில்ல தான் செய்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட கோயில தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, கற்றளிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது கிபி 7ஆம் நூற்றாண்டு 7, 8ஆம் நூற்றாண்டுல நரசிம்மவர்மன் அப்படின்றவரால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கட்டிடக்கலை தான் இது என்னது அப்படின்னா கற்றளிகள். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாமல்லபுரம், காஞ்சிபுரம், பனமலை. ஓகேவா? ஸோ இந்த 3த்தையும் இந்த கற்றளிகளுக்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் அபவுட் தமிழ் ஆர்க்கிடெக்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் ட்ரெடிஷ்னல் ஆர்ட், தமிழ் பாரம்பரிய கலைகள். தமிழ்நாடு இஸ் ஹோம் டு செவரல் கிளாசிக்கல் அண்ட் ஃபோக் ஆர்ட் ஃபார்ம். ஸோ நம்ம தமிழ்னாவே ஃபோக் வந்துரும் கண்டிப்பா. ஸோ தமிழ்நாடு பல பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற கலை வடிவங்களுக்கு சொந்தமாகும். நாட்டுப்புற பாடல் இருக்கு. நாட்டுப்புற அ ஆட்டமான கரகாட்டம், பொம்மலாட்டம், ஒயிலாட்டம், குதிரையாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் இந்த மாரி எல்லாமே வந்து தமிழ் பாரம்பரிய கலைகள்ல தான் வரும். கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் இது வந்து பரதநாட்டியம் வந்து கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் வரும். கர்நாடிக் மியூசிக் இது 2மே கிளாசிக்கல் ஆர்ட்ஸ்ல வரும். சமஸ்கிருத கலைகளான பரதநாட்டியம், கர்நாடக இசை 2மே வந்து கிளாசிக்கல் ஆர்ட்ஸ்ல வரும். ஃபோக் ஆர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கரகாட்டம், தெருக்கூத்து, ஒயிலாட்டம், பொம்மலாட்டம், பறையாட்டம், கரகாட்டம், தெருக்கூத்து, ஒயிலாட்டம், பொம்மலாட்டம், பறையாட்டம் இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ட்ஸ்லாம் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப், பிலீஃப், கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் தமிழ் பீப்பிள் அண்ட் தமிழ் கல்ச்சர். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரெஃப்ளெக்ட் பண்ற மாரி தான் இந்த தமிழ் கலைகள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இக்கலைகள் தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நம்பிக்கைகள் மற்றும் பழக்கவழக்கங்களை பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இது எந்த இடத்துல இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா,
ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ல தான் ரொம்ப இது பொங்கல், கார்த்திகை, நவராத்திரி, ஊர் திருவிழா, அந்த மாரி ஊர் திருவிழா இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம அந்தந்த குலத்துக்குன்னு ஒரு குலதெய்வம் கோயில் இருக்கும். அந்த குலதெய்வம் கோயில்லயுமே வந்து இந்த மாரி கலைகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து தமிழ் ஆர்ட். ஸோ மற்ற கலைகள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே கட்டிடக்கலை பார்த்தோம். ப்ரீவியஸ் வீடியோலன்னு நெனைக்கிறேன். ஸோ அதில வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், இல்ல இந்த வீடியோலயே முன்னாடி பார்த்தோமா எனக்கு ஞாபகம் இல்ல. பட் நம்ம கட்டிடக்கலைகள் பார்த்தோம். ஸோ அதில வந்துட்டு மரக்கட்டிடங்களா இருந்தது. அதுக்கப்புறம் செங்கல் கட்டிடங்களா மாறுச்சு. அதுக்கப்புறம் குடைவரை கோயில்கள், அப்புறம் ஒற்றைக்கல் கோயில்கள், அப்புறம் கற்றளிகள் அப்படின்ற மாதிரி வந்தது. பல்லவர் காலத்துல இருந்து அதுக்கப்புறம் சோழர்கள், ஆ சோழர்களுக்கு அப்புறம் பாண்டியர்கள், பாண்டியர்களுக்கு அப்புறம் நம்ம நாயக்கர் காலம் வந்தது. நாயக்கர் காலத்தோட நம்ம வந்து ஐரோப்பியர்கள் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து கட்டிடக்கலை பார்த்தோம். ஸோ அது தவிர வேற என்னென்ன கலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் ஆம் கட்டிடக்கலை, சிற்பக்கலை இருக்கு. சிற்பம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். கோயில்கள்ல மேக்ஸிமம் கோயில்கள்ல தான் வந்து சிற்பத்த செதுக்கி வச்சிருப்பாங்க. அது போக இசைக்கலை இருக்கு. அது போக நடனக்கலை இருக்கு. சிற்பக்கலை, இசைக்கலை, நடனக்கலை, ஓவியக்கலை வந்து இருக்கு. மொத்தம் 5 கலைகள் கட்டிடக்கலையோடு சேர்த்து நம்ம கட்டிடக்கலை பார்த்துட்டதுனால மீதி 4 கலைகள் வந்து இருக்கு. சிற்பக்கலை அப்படின்னு பார்க்கும்போது, இதுல முக்கியமானது வந்து மரச்சிற்பங்கள் வந்து வந்து சிற்பக்கலை பார்த்துரலாம். ஸோ சிற்பம் எஸ். சிற்பக்கலை அப்படின்னு பார்க்கும்போது, அதுல வந்து நான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் குடுக்குறேன். ஓகேவா? இதுல நடுக்கற்கள் பத்தி பேசியிருக்காங்க. நடுக்கற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வீரர் வந்து வீர மரணம் அடைஞ்சாரு அப்படின்னா, அவருடைய சிற்பத்த செதுக்கி வச்சு, அதுல வந்து அவருடைய நினைவு கூர்ற மான்யூமென்ட் மாதிரி இப்ப எப்படி நம்ம மணிமண்டபம்லாம் கட்டுறோம் இல்லையா? அந்த மாரி பண்றது தான் நடுக்கற்கள். ஓகேவா? ஸோ, அதுல வந்து அந்த ஒரு வீரனுடைய சிற்பம் வந்து வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இப்படிதான் அந்த சிற்பக்கலை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மரச்சிற்பங்கள் பற்றிய ம் அ கருத்துக்கள் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பரிபாடல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மரச்சிற்பங்கள் வேற எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சங்க நூல்னா பரிபாடல், எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொற்கை, அரிக்கமேடு, உறையூர். ஓகேங்களா? உறையூர். இந்த இதுலலாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து அம் இன்னொரு முக்கியமான விஷயம், கட்டடக்கலையையும், சிற்பக்கலையும் பயிற்றுவிக்கும் கல்லூரி தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாமல்லபுரத்துல இருக்கு. விச் இஸ் ரிலேட்டட் டூ எஜுகேஷன். ஸோ கைண்ட்லி மேக் அ நோட் ஆஃப் இட். கட்டிடக்கலையையும், சிற்பக்கலையும் பயிற்றுவிக்கும் கல்லூரி தமிழ்நாட்டுல வந்து மாமல்லபுரத்துல இருக்கு. ஓகேவா? இந்த சிற்பக்கலைக்கு கோயில்கள் தான் முக்கியமான சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கல்லுல சிற்பம் செய்றது வந்து பல்லவர் காலத்துல. கல்லுல சிற்பம் செய்றது வந்து பல்லவர் காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்தது. உலோகத்துல சிற்பம் செய்றது வந்து பிற்கால சோழர் காலத்துல வந்து முக்கியமா இருந்தது. லேட்டர் சோழா கிங்டம். ஓகே. பிற்கால சோழர் காலம். ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆம். ஓகே. ஸோ இந்த சிற்பத்துல வந்து ரொம்ப முக்கியமானது வேற என்ன பார்த்தீங்க அப்டின்னா, ஆம் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில்ல இருக்கிற நந்தி வந்து இந்தியாலயே இந்தியால 2ண்ட் பெரிய நந்தி. ஓகே பெரிய நந்தி. அது சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். ஓகேவா? எங்க? தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். பிரகதீஸ்வரர் கோவில்ல இருக்கிற நந்தி. ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு சிற்பக்கலை பத்தி ரொம்ப முக்கியமா பேச வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஓவியக்கலை. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, ஓவியக்கலை. ஓவியக்கலைன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். டிராயிங் அண்ட் பெயிண்டிங்க வந்து நம்ம சொல்லுவாங்க. ஸோ ஓவியக்கலை வந்து ஒவ்வு அப்படின்ற டெர்ம்லேருந்து வந்தது தான் ஓவியக்கலை. ஒவ்வு அப்படின்னு. ஓகேவா? ஸோ இது கூட தமிழ்ல கூட கேட்கறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் இதெல்லாம் சொல்றேன். ஓகேவா? ஓகே. இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஜில கேட்டிருந்தாங்க. புனையா ஓவியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நேர்கோடு நேர்கோடு, கோணல் கோடு, வளைகோடு ஆகியவற்றை பயன்படுத்தி வரையும் ஓவியங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, புனையா ஓவியம். ஓகேவா? இதே இது இந்த மாரி வரைஞ்சு அதுக்கு கலர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது வந்து ஆம்
முழு ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. முழு ஓவியம். ஓகேவா? ஸோ இந்த புனையா ஓவியம்க்கு இன்னொரு 2 பேர் இருக்கு. வரி வடிவ ஓவியம், கோட்டோவியம் அப்படின்னு பேர் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வரி வடிவ ஓவியம் அல்லது புனையா ஓவியம் அல்லது கோட்டோவியம் இத பத்தி பேசுற சங்க நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெடுநல் வாடை. நெடுநல் வாடை. ஓகேவா? ஓகே. ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ரீசென்ட்டா நம்மளுக்கு குடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழடியில ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுல சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கீழடி 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 அப்படின்ற ஒரு இடத்துல ஆம், எக்ஸ்கவேஷனல் அகழ்வாராய்ச்சி இது வந்து நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து ஒரு பானை ஓவியம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? பானை ஓவியம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் அண்ட் ரெட் கலர்ல அதுல வந்து ஓவியம் வரைஞ்சு கலர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஓவியம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து பாறை ஓவியங்கள் நெறைய இருக்கு. சித்தன்னவாசல்ன்றது பாறை ஓவியங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு எக்ஸாம்பிள். அது வந்து சமணர் கால ஓவியம் அப்படின்னும் சொல்றாங்க. அப்புறம் வந்து பாண்டியன் சித்திர மாடத் துஞ்சிய நன்மாறன் அப்படின்னு மாங்குடி மருதனார் வந்து புறநானூறுல சொல்லியிருக்கார். ஸோ பாண்டியர் காலத்திலயுமே இந்த ஓவியங்கள் வந்து மிக பெருசா இருந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. திருப்பரங்குன்றத்திலயுமே வந்து அந்த பாறைகள்ல ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் துகிலோவியம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. துகிலோவியம். துகிலோவியம். துகில்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த பெயிண்டிங் பிரஷ் இருக்கு இல்லையா? பிரஷ் வச்சு அ பிற்காலத்துல பிரஷ் வச்சு பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அத துகிலோவியம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பேர் வந்து ஓவிய எழுனி அப்படின்னும் சொல்றாங்க. ஓவிய எழுனி அப்படின்னும் சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ தஞ்சாவூர் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில்ல இருக்கிற ஓவியங்கள் எல்லாமே சோழர் கால ஓவியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில்ல இருக்கிற அந்த ஓவியங்கள வந்து புவிசார் குறியீடு யுனெஸ்கோல வந்து புவிசார் குறியீடு குடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து அக்னாலெட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஓவியக்கலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இசைக்கலை. ஓகேவா? அடுத்தது வந்து இசைக்கலை. இசைக்கலை. ஸோ இசைக்கலைனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மியூசிக். ஓகேவா? ஸோ இசை அப்படிங்கிறது ஓசையிலருந்து வர்றதுனால, இந்த இசை அப்படின்றது ஒரு காரண பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இசை என்பது காரண பெயரா? இசை என்பது காரண பெயர், பொருட்பெயர் அந்த மாரி ஏதாவது டிஃபரெண்ட்டா குடுத்துட்டு, இசை என்பது காரண பெயர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுல வந்து மொத்தம் 7 வகை இசைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆ இசை வந்து ரொம்ப ஹை பீச்ல போச்சு அப்படின்னா, அத வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஆரோசை. ஆரோசை. இப்போ வந்து அத என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, ஆரோகணம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. லோ பீச்ல போச்சு அப்படின்னா, அமரோசை. அமரோசை. அமரோகணம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இது கொஸ்டின் வருமான்னு தெரியல. ஸோ எனக்கு கொஞ்சம் முக்கியமா பட்ட மாரி இருந்தது. அதனால இது பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காற்று கருவிகள், தோல் கருவிகள் இந்த மாரி டிஃபரெண்ட் கருவிகள் இருக்கு. அதுல வந்து தோல் கருவிகள் வந்து மொத்தம் எத்தன இருக்காம்? தோல் கருவிகள் வந்து மொத்தம் 30 இருக்காம். ஓகேவா? அதுல ரொம்ப முக்கியமான தோல் கருவி அப்டின்னா என்னன்னா, மத்தளம் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது கூட கொஸ்டின் வரலாம். ரொம்ப ஈஸியா இருக்கு. பட் ஸ்டில் இது தெரியணும் அப்டின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ இசைக்கலை இவ்ளோதான். பெருசா ஒண்ணும் நீங்க இதுல படிச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அடுத்து வந்து இதுலலாம் கொஸ்டின் வருமான்னே தெரியல. பட் ஸ்டில் வந்ததுன்னா இதுலருந்து தான் வரும். ரொம்பலாம் டீப்பாலாம் வராது. ஓகேங்களா? நடனக்கலை அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும். நடனக்கலை அப்டின்றது வந்து 2 வகைப்படும். ஒண்ணு வந்து ஆடல், இன்னொன்னு வந்து கூத்து. தெருக்கூத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஃபார்மல், இது இன்ஃபார்மல் அந்த மாரி ஓகேவா? ஸோ இது வந்து இது பண்றாங்க. அதே மாரி நடனக்கலையில ஒருத்தவங்க சிறந்து விளங்கணும் அப்டின்னா, 7 வயது முதல் 12 வயது வரை பயிற்சி பெற்றிருக்கணும். அதாவது 6 வருஷம் வந்து கன்டினியூஸ் பயிற்சி இருக்கணும் அப்டின்ற மாதிரி சொல்றாங்க. நடன ஆசிரியருக்கு பேர் என்ன குடுக்குறாங்க அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, நடன ஆசிரியருக்கு வந்து தலைக்கோல் ஆசான். தலைக்கோல் ஆசான் அப்படின்னு பேர் குடுக்குறாங்க. ஓகே. தலைக்கோல் ஆசான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கூத்து வந்து மொத்தம் 4 வகைப்படும் அப்படின்னும் சொல்றாங்க. ஆம். ஓகே. ஸோ மொத்தமா இந்த ஆடல் வந்து 11 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 11 வகை ஆடல வந்து சொல்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாப்பருங்கழகம்
யாப்பருங்கலம் யாப்பருங்களம் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஃபுல் ஆஃப் ரிலேட்டட் டு தமிழ். ஓகேங்களா? ஸோ இது சைக்காலஜிலேயே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே. அண்ட் மாதவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாதவி அந்த ஒரு நடன மங்கை. நம்ம இந்த ஒரு இதுல பார்ப்போம் இல்லையா? சீவக சிந்தாமணி இல்லையா? ஸோ அதுல வந்து மாதவின்னு ஒரு கேரக்டர், கண்ணகி மாதவி இருப்பாங்க இல்லையா? அதுல அந்த மாதவி வந்து ஆடல் பெண்மணியா தான் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த 11 வகையான ஆடலையும் ஆடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நூல்ல வந்து குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து கலைகள், ஆடல் கலைகள். ஸோ கலைகள் அப்படின்றதுல நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கட்டிடக்கலை பத்தி பார்த்துட்டோம். கட்டிடக்கலைக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? சிற்பக்கலை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓவியக்கலை பார்த்தோம். அதுக்கப்புறம் இசைக்கலை பார்த்தோம். அப்புறம் நடனக்கலை பார்த்தோம். ஸோ இது எல்லாமே இட் இஸ் ரிலேட்டட் டு தமிழ். இங்கே யூஸ் ஆகலைனாலும் உங்களுக்கு ஜிகேல யூஸ் ஆகும். ஜிகேல யூஸ் ஆகலைனாலும் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் யூஸ் ஆகும். அதனால தான் இதை வந்து நான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக இதில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ தமிழ்நாடு ஆர்ட்ஸ் வரையும் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.